டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எங்களுடைய மனிதர்களுடைய மன எழுச்சிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய சமகாலத்திலே எங்களுடைய அரசாங்க நிறுவனங்கள், பாடசாலைகள், பல்வேறு நிறுவனங்கள் இன்று பெருமளவு குழப்பங்கள் நிலவுகின்றன. பல குழுக்கள் செயற்படுகின்றன, பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, பல பரீட்சைகள் ஒவ்வொரு குழுக்களுக்கும் இடையே அரச நிறுவனங்களில், அரசார்பு நிறுவனம் இந்த நிறுவனங்களில் ஏற்படுகிறது. தவறான தலைவர்களின் தோற்றம், முரண்பாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், சிறந்த முகாமைத்துவ நடவடிக்கையில் குன்றி காணப்படுதல், தடைப்படுதல், நிதி முகாமைத்துவத்தில் குறைபாடுகள். ஆக இது எல்லாம் எங்களுடைய பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிறுவனங்களையும், கல்வி நிறுவனங்களையும், பாடசாலைகளிலையும் நிலவினால் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி குன்றும். மக்களுக்கான சேவைகள் பாதிக்கப்படும். பொதுமக்களுக்கான சேவைகள் பாதிக்கப்படல் என்பது மிக ஒரு மோசமான ஒரு நிலை. ஆக இதை தீர்ப்பதற்கு அடிப்படையான பிரச்சனை மனித தொடர்புகள் நலிவடைந்து காணப்படுதல். பாருங்க, மனித உறவுகள், மனிதத்துவம், மனிதர்களை மதித்தல் நலிவடைந்து காணப்படுகிறது. அப்போ நிறுவனத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல், ஒரு உளவியல் சூழல், ஒரு நல்ல சூழல் காணப்பட வேண்டும். சுதந்திரமாக நிறுவனத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய சிக்கல்களை மனம் திறந்து கதைக்க வேண்டும். ஐயம், நம்பிக்கை இனங்கள், இந்த நடவடிக்கைகள் இருந்தால் அவற்றை தீர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேலை செய்யும் இடம் வெறுமையான இடமாக அமையாமல் வேலை செய்வோர் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும், சில லீவு போன்ற வசதிகளை செய்யவும், சில ஊக்கங்களை அவர்களுக்கு அளிக்கவும், ஊக்கமளிக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் செய்தால் அவருக்கு ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறான சூழல் காணப்படுகின்ற பொழுது அது ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கும். ஆனால் இவ்வாறான சூழல் பல நிறுவனங்களில், இன்று அரச நிறுவனங்களில் காணப்படாத ஒரு சூழ்நிலையில் வேலை செய்கின்ற இடத்தில் பல மன அழுத்தங்களோடு வேலை செய்கிறார்கள். ஆக மக்களுக்கான சேவை தடைப்படுகின்றது. அப்போ இந்த வகையில் மிக ஒரு முக்கியமான மக்களுக்கான சேவைகளை செய்கின்ற நிறுவனத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் அனைவரும் வலுவூட்டப்பட வேண்டும். ஏன் அவர்கள் முரண்படுகிறார்கள்? அவர்கள் ஏன் பிரச்சனைப்படுகிறார்கள்? அவர்களே ஒற்றுமையாக செயற்படுகிறார்கள் இல்லை. தங்களுடைய ஈகோ மற்றும் சில தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ஒரு மிகப்பெரிய சமூக நிறுவனம், அரச நிறுவனம், மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம் சரியாக செயல்பட முடியாமல் இருக்கிறது. பல பாடசாலைகள் சரியாக மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை எடுத்து செல்ல முடியாமல் இருக்கின்றன. பல முரண்பாடுகள், பல சிக்கல்கள், ஆசிரியர்களுக்குள் பல குழுக்கள், அதிபருக்கு எதிரானது, சமமானது. இந்த முரண்பாடுகள் பாடசாலையின் நோக்கத்தை தடை செய்து விடுகிறது. ஆக இது சமூகத்துக்கு அளிக்கப்படுகின்ற ஒரு அநீதி. அப்போ இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, இந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்களை வலுவூட்டி தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுடைய கடமையினுடைய நோக்கம் என்ன என்பதை அதை சரியாக செய்கின்ற வழிகளை காட்டுகின்ற பொறுப்பை கொடுத்தல் அந்த நிறுவன தலைவர்களினது. ஆக தலைவர்களில் பல குறைபாடுகள் காணப்படுவது பல ஆய்வுகளிலே வெளிவந்திருக்கிறது. ஆக தலைவர் தன்னுடைய அங்கத்தவர்களை, தனது நிறுவன உறுப்பினர்களை மிகச் சரியாக வழிப்படுத்த வேண்டும், முகாமை செய்ய வேண்டும். அவ்வாறு வடிவாக மிகச் சிறப்பாக முகாமை செய்து எங்களுடைய இந்த நிறுவனங்களை மிக சிறந்த நிறுவனங்களாக நாங்கள் வழிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.